அதுலயும் பாத்தீங்கன்னா சீனிக்கு எப்படி சரியான சைனிங்னு நம்புறாங்களா நீங்க சொல்றீங்களா? ஒரு பனைமரம் நம்ம அப்பா தலைமுறைக்கு அப்புறம் வேற ஆட்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, ஏன் நம்ம இங்கே தொழில் இருக்கும்போது ஏன் நம்ம வெளியே ஊர் அங்கங்கே போய் கஷ்டப்படணும், அப்போ நம்ம இதையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள பசங்க பூரா அதிக பேர் இதில் பனைமரம் ஏறி இந்த தொழில் பண்ணுறாங்க. ஏறுறது நாங்கள், இணர்ல இருந்து சம்பாத்தியம் பண்ணுறது அவங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ 5 கிலோ 10 கிலோ வாக்கிடுறாங்க. சீனி மண்டபலம் சர்க்கரை சக்கரையை போட்டு, இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறாங்கல்ல, இதுகளெல்லாம் போட்டு அதை 5 கிலோ 10 கிலோ வாக்கிடுறாங்க. 10 கிலோ 15 கிலோ வாக்கிடுறான். அதை டவுல் மடங்கா லாபத்தை வச்சு ரகம் வாரியாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. எது தெளிவுன்னு மக்களுக்கு அடவிட முடியும். இது தம்பி காய்க்கிறதுக்கு. சரி, இப்போ ஒன்றா காய்ச்சிக்கிட்டு இருக்கா. இது நாங்கள் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு. சரிங்கண்ணா சரிங்க. இல்லை அடுப்பு போடுறீங்களா? நம்ம உள்ள அடுப்புக்கு தோண்டி வச்சுருக்கோம். சரி, இப்போ தான் தோண்டிட்டு தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். சரி. இதுவும் 15 காய்க்கக்கூடிய இடம் தான். ஆமாம். உள்ள வேணா எடுத்துக்கங்க. கருப்படி கிண்டிட்டு இருக்காங்க, காய்ச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அக்கா ஒரு படம் எடுத்துக்கிறேங்க. அந்த கிண்டியில் முடிச்சிட்டிங்கன்னு. இப்போ 15 கம்மியாக தானே வரும். இது ஸ்டார்டிங் தான்ண்ணா. இது ஒரு நாள் 15 தானே சுட வச்சதா? இது ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் ஏன்னா முன்னே பாலை வந்துருந்துச்சா அப்போ? ஆமாம், எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஒரு சில பேருக்கு வரலன்னாங்க, மழை பெய்யாதனால வரலன்னாங்க. எங்களுக்கு இது கொஞ்சம் இந்த வயல் தரங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கட்டுற தரங்கிறதுனால பாலை வந்துச்சு. இன்னும் இப்படி கையில் எடுத்து காட்டுறீங்களாண்ணே? இப்படி திருப்பி காட்டுங்க. இது நேற்று உள்ளது நானே. இது நேற்று உள்ளது.
சோலார் லைட்டு. இப்போ இங்கே வந்து கரண்ட் வசதி இருக்கானே? நம்ம அந்த சோலார் லைட்டு பொறுத்தி இருக்குமாண்ணா, Solar. கரண்ட் வசதி இருக்கு. ஓ சரி. ஒரு சில பேர் இந்த மண்ணெண்ணெய் தீவத்தை வச்சு இது யூஸ் பண்ணுவாங்க. ம். நாங்கள் வந்து சோலார் லைட் வச்சுருக்கோம். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து இங்கே ஊரில் இருக்கிறத விட பனங்காட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும். எல்லாம் இப்போ டவுன்லன்னா இந்த செல்லு டிவியை பார்த்துட்டு நோண்டி கெட்டு போகிறாங்க. ஆ. இங்கே வந்து நல்லா இயற்கையாக ம். நல்லா வந்து இருக்காங்க, ஜாலியாக இருப்பாங்க. விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு 5 நாள் போனோம்னா 2 நாள் சனி ஞாயிறு லீவ் அன்னைக்கு இங்கே வந்துடுவாங்க. லீவுனாலே இப்போ பனங்காட்டுக்கு வரணும் தான் விரும்பி வந்துடுவாங்க. ஆமாம். இப்போ ஊரில் தூங்குறத விட இங்கே தூங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், இயற்கையான காற்று. ம். நல்லா அவங்க இதைத்தான் விரும்புகிறாங்க. ம். நம்ம வர வேண்டாம் நீங்கள் அங்கே இருங்கன்னாலும் அவங்களாவே நம்ம பின்னாடி ஓடி வந்துடுவாங்க பனங்காட்டுக்கு வரேன்ட்டு. இப்போ அப்படி வாழ்க்கை தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்து வந்திருப்பீங்க. நாங்களும் அப்படி தான் வாழ்ந்தோம், குழந்தைங்களும் அப்படி தான் இப்போ இது ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அண்ணே. அது சந்தோஷமா நல்லா இருக்கும். இப்போண்ணே கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் கலர் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது என்ன காரணம்? ஒரு காத்து மாத்தி மாத்தி அந்த இயற்கை மாற்றம்னாலும் அப்படி வரும்னா, பெரும்பாலும் இந்த கட்டுப்பால பனைத்து ஆண் பனைன்னு சொல்லுவாங்க, அதுல உள்ள கருப்பட்டி கொஞ்சம் வெள்ளையா வரும். இன்னும் அந்த பெண் பனைன்னு சொல்றாங்களே, அந்த நுங்குலாம் காய்க்கும்ல, அந்த பனையில உள்ள கருப்பட்டி கொஞ்சம் கருப்பு வந்த மாதிரி வரும். ஆனா அது இருப்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து இருப்பு வைக்க முடியாது, உடனே இதை இது பண்ணுவாங்க. நாங்கள் வியாபாரிகிட்ட போட்டுருவோம். அது அப்போ வந்து அந்த ஒரு காற்று வரக்கூடிய காலகட்டமும் பதினீரோட தன்மை அந்த இயற்கை மாற்றத்தினால அந்த கருப்பட்டி மாறுபடும், கலர் வெள்ளைய கலராக வரும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க கலராக இருக்கிறதுனால சீனி போட்டு காய்க்கிறாங்களோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சீனினாலே அது நம்ம தனியாக கண்டுபிடிச்சிடலாம், சாப்பிட்டு பார்த்தாலே நறு நறுன்னு இருக்கும். இது மாவு மாதிரி இருக்கும் உண்மையான கருப்பட்டி. என்னடா சாப்பிட்ற? கருப்பட்டி சாப்பிட்றியாம்மா? பாப்பா காட்டுமா, கருப்பட்டி காட்டு. அப்படி சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. அப்படி நேரி பண்ணி எழுந்திரிச்சு சாப்பிடுங்க, அப்படி கடிச்சு சாப்பிடலாம். கருப்பட்டி உனக்கு பிடிக்குமா? அம்மே குடிக்க தண்ணி விடுமா? நிறைய வந்து